அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பரபரப்பாக சினிமா உலகில் ரெண்டு விஷயம் போயிட்டுருக்கு. மஞ்சுமோல் பாய்ஸ் அப்படிங்கிற படத்தில் வேடன்கிறவர் ஒரு பாட்டு பாடியிருந்தார். அது மிகப்பெரிய ஹிட்டு. மலையாளத்தில் அவர் சுயாதீன பாடல்கள் நிறைய பண்ணி பாடியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. அது எல்லாமே பெரிய ஹிட்டு. உலக அளவில் இன்றைக்கி வேடன் இந்த மேடை பாடலாகட்டும், மற்றபடி எப்படி ஒரு குரூப் பாட்டு எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய ஃபேமஸாக மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கார். அவருக்கு உலகமெங்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ். மலையாளம் தான் அவர் தாய்மொழி இருந்தால் கூட அனைத்து மொழி சேர்ந்த ரசிகர்களும் அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்க. அவருக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனை. வணக்கம்மா. என்ன பிரச்சனை அப்படின்னாம்மா, அவர் முஸ்லீம் நாடுகளுக்கெல்லாம் சவுதி அரேபியா இப்படி பல நாடுகளுக்கெல்லாம் அவர் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு போவார். அங்கே ப்ரோக்ராம் பண்ண போயிட்டு இருந்தவர் திடீர்னு அந்த நாடுகளில் பன்றி இறைச்சி கடை வைக்க போகிறதா அவரை பற்றி ஒரு செய்திகள் சோஷியல் மீடியாவில் பரவிட்டு இருந்தது. இதை பார்த்த உடனே அவர் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி தப்பாக வர்றது எதுக்கு அவர் பதில் சொல்கிறதில்ல. இந்த நியூஸுக்கு அவர் பதறி அடித்து போய் உடனே இப்போ பதில் கொடுத்துருக்காரு. அப்படிலாம் நான் ஒன்றும் பன்றி இறைச்சி கடை ஆரம்பிக்க போகல இஸ்லாமிய நாடுகளில். அது யாரோ வீணா என்னை பற்றி பிடிக்காதவங்க கிளப்பி விட்ட வதந்தி அப்படி சொல்ல. ஏன்னா இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய மக்கள் இந்த பன்றி இறைச்சியை விரும்ப மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால் அதை அந்த கடை அந்த ஊரில் ஆரம்பிக்க போகிறாருன்னு யாரோ கொளுத்தி போட்டாங்க. அதில் வேடன் ஆடி போயிட்டார். இது வரைக்கும் அவர் பாடி ஆடி தான் மேடையில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி செய்தி கேட்க ரொம்ப ஆடி போயிட்டார். ரொம்ப கஷ்டமான ஒரு செய்தி. ஏன்னா ஏன் அவரை பற்றி இப்படி பண்ணாங்க என்ன அப்படின்னு தெரியல. அவர் எல்லாருக்கும் பதில் சொல்ல மாட்டார், ரொம்ப தெனாட்டாக தான் இருப்பார். அப்படிப்பட்டவருக்கு இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இப்போ அதை பற்றி அவர் இன்றைக்கு ஃபுல்லாக மீடியாக்களில் பதில் சொல்லி அவரால் மாறல, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் ஆரம்பிக்கல போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை என்ன ஆக போதோ தெரியல. இது ஒரு பக்கமா. இதை விட இன்னொரு பக்கம் சினிமாவில் பரபரப்பாக பேசப்படுற விஷயம் துருவ் விக்ரமுடைய காதல், அனுபவமா பரமேஸ்வரனுடைய காதல். இவங்க ரெண்டு பேரும் பைசன்கிற படத்தில் ஜோடியாக நடித்தாங்க. இவங்களுடைய காதல் காட்சிகள்லாம் மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள்கிட்ட வரவேற்பு பெற்றது. இதனால் இவங்க ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அது இது எல்லாம் ஒன்றா கலந்துக்கிட்டது இவங்களுக்குள்ள லவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்தது எல்லா இடத்துலையும். இப்போ அந்த அனுபவமாக ஒரு மலையாள பேட்டி கொடுக்கும்போது 2 வருஷமாக என்னுடைய எக்ஸ் லவ்வரால் பெரிய டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னாங்க. அந்த பேர் யாருன்னு சொல்லலை, ஆனால் எல்லாருமே இந்த துருவ் விக்ரம் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. அந்த பையன் துருவ் விக்ரம் உண்மையிலேயே ஒரு கவடு சூது தெரியாத, வெளி உலகத்தை பற்றி அதிகமாக தெரியாத ஒரு பொட்டி பாம்பு மாதிரி வளர்க்கப்பட்ட ஒரு பையன். ஏன்னா அவங்க அப்பா கஷ்டப்பட்டு நடிகராகி சம்பாதிச்சவர் தான் விக்ரம். அவர் பையனை பானின் சில்வர் ஸ்பூனாகவே வளர்த்தார். கோடீஸ்வரன் பையனாக தான் அவன் வளர்ந்தான். அதனால் கஷ்டங்கள்லாம் அவனுக்கு தெரியாது. அப்படி வயசு 2 பேரும் டீனேஜ் அப்படின்றதால காதல் அப்படி ஒரு இருந்திருக்குமே தவிர, அதனால் இவர் அந்த சிகரெட் போகால சுட்டார் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அந்த நடிகை பேட்டி கொடுத்ததா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா ஒரு சைக்கோ தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். அப்படி பார்த்தா துருவ் விக்ரம் சைக்கோவா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஆரம்பத்தில் இவங்க லவ் பண்ணும்போது யாரையாவது கேட்குறாங்களா போகிறாங்களா, அவங்களே லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிவிட்டு பாதிப்பு அடைஞ்ச உடனே இந்த மாதிரி கொளுத்தி போட்டு ஒரே அவங்களுக்கும் கெட்ட பேர், அவங்க எதிர்பார்ட்டிக்கும் கெட்ட பேர், இப்படி போயிட்டுருக்கும். இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு குரங்கு ஒன்று வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். இப்போ 2 நாளாக அந்த குரங்கு பிரச்சனை வேற போயிட்டுருக்கு. அந்த குரங்கை எப்படி வளர்க்கலாம்
அந்த குரங்கு யார் ஃபாரின்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆமா அது யார் பர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு வன இலாக்கா அதை தோண்டி துருவிட்டு இருக்கு. அந்த குரங்கனுடைய ஓனரை வந்து இப்போ அவரே வந்து முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு போயிட்டாரு, அரசு ரெஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்படி செல்ல பிராணிகள் வளர்க்கும் போது கூட அது என்ன மாதிரியான பிராணிகளை வளர்க்கலாம், அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வளர்க்கணும். கண்டிப்பா நிச்சயமா. அப்படி இல்லைன்னா அது பாருங்க இன்னைக்கு பெரிய பிரச்சனைகளை கொண்டாந்து விட்டுருச்சு. அது எவ்வளவு பேரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வடநாட்டுல எல்லாம் சல்மான் கான் அடிக்கடி வந்து நியூஸ் பேப்பர்ல பெரிய இஷ்யூவா சுட்டுட்டாரு அப்படின்னு அவர் ஒரு பெரிய வழக்கில் மாட்டினாரு. ஆனா இவர் வந்து ஆசையா அது கூட கொஞ்சி தான் விளையாடுறாரு நடிகர் விக்ரம். அதுக்கே வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இப்போ அது அவருடைய சம்மந்தியுடைய குரங்கு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் விக்ரமுடைய சம்மந்தி. அவரு மூலயமா தான் அதை வந்து இது பண்ணிருக்காரு. அதாவது அவங்க வந்து பொதுவாகவே திரு விக்ரம் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் வாழ்க்கை. நம்மளுக்கு எல்லாம் அவர் வந்து வந்த விதம் எல்லாமே நாம நம்மளுடைய வாழ்க்கை வரல அவரோட எந்த எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்ப வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அவருடைய மகள் வீட்டில தான் வாரத்துக்கு ஒரு முறை ஈசிஆர்ல இருக்கிறவங்க மகள் வீட்டுக்கு போவாங்க, அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அதுலதான் இந்த பிரச்சனை வந்தது. இந்த குரங்கு கூட விளையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து சோசியல் மீடியாஸ்ல வந்தனால நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி உங்க கைக்கு வந்தது, யாரு கொடுத்தா, பெர்மிஷன் வாங்குனீங்களா, இது இந்தியன் குரங்கே கிடையாது, இது ஃபாரின்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி அத இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த ஒரு மனிதர்களுக்கு வந்து நல்லவங்களும் சப்போர்ட்டிவாவும் இருப்பாங்க. சில பேர் வந்து எனிமிஸ், அவங்க எங்க தப்பு செய்யறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இது சோசியல் மீடியால நல்லது கெட்டது ரெண்டுமே வரும். ஸோ அதனால வந்து ஒரு 10 பேர் வந்து ஓ சூப்பரா இருக்கு, நம்மளுடைய சியா வந்து குரங்கு கூட எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காரு பாருங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கமெண்ட் பண்ணாலும் அடுத்த ஒரு 30 பேர் 40 பேர் என்ன செய்வாங்க, இவருக்கு எப்படி இந்த குரங்கு கிடைச்சது அப்படின்ற கேள்வியை தான் வைப்பாங்க. ஸோ இது கவனம் எங்க போயிரும்னா பெரிய விஐபிஸ் இவங்கெல்லாம் இந்த கவனம் உடனே கவர்மெண்ட்டுக்கு போயிடும், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அப்படியே அந்த ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்கு தான் இப்படி வந்து சில வேலைகள்லாம் நடக்கும். அதான்ப்பா இப்படி வந்து இப்போ ஒரு வாரமாகவே விக்ரமுடைய மகன் வந்து துருவ விக்ரம் வந்து சிஎம்ஐ மீட் பண்ணது, சிஎம்ஐ பற்றி அவர் சொன்னது, நான் அவருடைய ஃபேனுன்னு சொன்னது, அதெல்லாம் பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் அவர் காதலிக்கு அவருக்கும் பிரச்சனையானது அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவர் குரங்கோட விளையாண்டது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன டைமிங் சரியில்லையா என்னன்னு தெரியல. இதில் நேற்று பாருங்க அந்த அனுபவம் வந்து துருவ விக்ரமுக்கு எதிராக தான் பேட்டி கொடுக்கறதா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு கடைசி நேரத்தில் அந்த ப்ரெஸ் மீட் வந்து கேன்சல் ஆகிட்டு, அதுக்கு காரணம் கூட வந்து துருவ விக்ரமுடைய சதி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் இருக்காது. அவர் ஏன் போய் இதை மிரட்ட போறாரு? அதாவது நம்ம எப்படி திங்க் பண்றோம், இவங்க இந்த பெண்கள் நடிகைகள் காதலிக்கும் போது அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட காதலிச்சு அது கிடைக்கலன்னா உடனே இப்படி நிறைய புழுதி வாரி தூட்டுறாங்க இப்போ நிறைய பேர் மேலே. இதனால் அவங்களுடைய லைஃப் எல்லாம் ரொம்ப பிரச்சனைக்கு ஆகிடுது, கெட்ட பேர் ஆகிடுது, 2 பேருக்குமே கெட்ட பேர் ஆகிடுது. இதை வந்து அவங்க ஒரு எல்லைக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிற போகிறதில்ல. அந்த ஏமாற்றங்களால் இப்படி வெடித்து அவங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து நாரி போகிறாங்கம்மா. அசிங்கம்ன்றது இருக்கு இதில். அதாவது பொதுவாகவே வந்து இந்த தமிழ்நாட்டோட பகுதிகளை எடுத்துக்கோங்க, அதுல கோயம்புத்தூர்னா ரொம்ப சென்சிட்டிவ் பகுதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நம்ம பார்த்தோம்னா துறைகள் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுல போயிட்டோம்னா சினிமா இண்டஸ்ட்ரீஸ் இஸ் எ வெரி பிக் இண்டஸ்ட்ரீஸ். அதுல பார்த்தோம்னா ஒரு சைடு மணி, ஒரு சைடு ஃபேமிலி, இன்னொரு சைடு இப்படி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். கூட பார்த்தோம்னா நம்ம விஜய் அவர்கள் வந்து இப்ப முதலமைச்சரா, மாண்புமிகு முதலமைச்சரா இருக்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வைப்ரேட்டிங் பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். அதுல வர ஒவ்வொருத்தவரும் ஒரு சில பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும், அதுல தப்பே கிடையாது. சொந்த வாழ்க்கை வேறு,
தொழிலுக்கு என்று போயிட்டாங்கன்னா அங்க இருக்கிற வாழ்க்கை வேறு. அப்படிதான் நம்ம வந்து நம்ம பேசுவோம் எப்பயுமே. அதுதான் சிறந்த உதாரணமா இருக்கும். சமீப காலமாக நம்ம பார்த்தோம்னா அந்த மீட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து பேசிட்டாங்க. சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்கக்கூடிய அவலங்கள் வந்து இருக்கதான் செய்யுது, இன்னும் அதை வந்து மறுப்பதற்கு இல்லை. அதை வந்து சில பேர் வந்து தங்களுடைய சொந்த நலனுக்காக சில பேரை தூண்டி விட்டுறாங்க, அதுவும் இருக்குது. சில விஷயங்கள் மிகவும் மோசமானதாக தான் சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கு. ஆனா இவங்களா ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னா அதுல கேள்விக்குறி இருக்கு. யாருக்கும் எந்த எவிடன்ஸும் தெரியாது. இப்ப பார்த்தோம்னா நம்ம சமீபத்துல நீங்க சொன்ன மாதிரி சொந்த வாழ்க்கை, அதாவது சினிமா நடிகைகள் அவங்களும் வந்து இந்த நாட்டோட பிரஜைகள் தான். அவங்களுக்குன்னு சுய வெறுப்புகள் இருக்கதான் செய்யும். அதை வந்து நீங்க பொது உடைமைப்படுத்தாதீங்க, அதை அப்படி கொண்டு வரக்கூடாது. இதற்கு ஒரு சரியான வழிமுறையில சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க அந்த ஹெட் இப்படிலாம் இருக்கிறாங்க, நிறைய ப்ரொடக்ஷன் அசோசியேஷன் இதெல்லாம் இருக்கு, எலெக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அந்த அளவுக்கு பெரிய இண்டஸ்ட்ரீஸா இருக்கும்போது சில நடவடிக்கைகள், சில சட்ட திட்டங்களை உருவாக்கணும். இது இப்படிதான் இருக்கணும். இதுக்கு மீறி போறவங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, அரசியல்ல ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. ஒரு கட்சி எப்படி செயல்படணும், அந்த கட்சியில இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்னு இருக்கு. அதே போல நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்து எந்த விதத்துல செயல்படணும். ஒரு பெரிய எம்டியாக ஒரு 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 பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் மனிதனாக இந்த உலகத்துல பரிணமிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் இருக்கும். அதை கெடுக்கிறதுக்குன்னு சில கூட்டங்களும் இருக்கதான் செய்யும். ஆனால் நிச்சயமாக நான் இந்த துறையிலையும் சரி, என்னுடைய சொந்த வாழ்க்கையிலையும் சரி, இந்த சமுதாயத்திலையும் சரி நல்ல விதமா பேர் எடுக்கணும்னா தட் இஸ் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. தனிப்பட்ட மனிதனோட வெறுப்புகள் அவங்க தன்னுடைய மனநிலையை எப்படி வச்சுக்கிறாங்கன்றது. எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாண்டி தான் அந்த சினிமா துறைக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டங்கள் என்பதை வந்து நம்ம வார்த்தைகளால சொல்ல முடியாது. இன்னைக்கு ரஜினிகாந்த் சார் அங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்பேஸ்ல, விஜய் சார் இருக்கிறாங்கன்னா, அஜித் இருக்கிறாங்கன்னா, தனுஷ் இருக்கிறாங்கன்னா, விக்ரம் சார் இருக்கிறாங்கன்னா. இது நீங்க வந்து இப்ப அஜித்னு சொன்ன உடனே ஞாபகம் வருதுமா, அவர் டேர் டெவில்னு ஒரு படம் இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காரு, சொந்த படம். இது வரைக்கும் அஜித் வந்து சொந்த படம் ஆரம்பிச்சதே இல்லை. இப்போ திடீர்னு ஏன் சொந்த படம் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சினிமா உலகத்தில் ஒரு மிகப்பெரிய டாக் போயிட்டுருக்கு. ஏன்னா அவருக்கு சம்பளம் கொடுத்து அவரை வச்சு படம் எடுக்கும்போது ஒரு 300 கோடி 400 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பணத்துக்கு வியாபாரம் இல்லை, அதனால் படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் வரல, அதனால் இவரே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்கம்மா. அந்த மாதிரி சொல்லும்போது நிறைய ஃபைனான்சியர்கிட்டையும் போய் பணம், இந்த படத்துக்கு வந்து ஃபைனான்ஸு போட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களாம். அந்த ஃபைனான்ஸ் கூட இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அஜித்துக்கிட்ட இல்லாத பணமாக அவர் ஏன் போய் ஃபைனான்ஸ் கேட்க போகிறாரு? துபாயில் கூட அவருக்கு பக்கத்து வீட்டில் நண்பர் ஒருத்தர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாராம். அவரை வாங்க பார்ட்னராக படம் எடுப்போன்னு சொன்னதும் மறுநாள்லேருந்து அவர் அஜித்தே பார்க்குறது இல்லைன்னு ஒரு வதந்தி உலாவிட்டு இருக்கு. இப்படி பல விதங்களில் வந்து சினிமா உலகில் இன்றைக்கி வந்து விஷயங்கள் போயிட்டு பார்த்திங்கன்னா, நேற்று சவுக்கு சங்கருடைய புதிய மீடியா ஆஃபீஸை நம்ம எஸ்டிஆர் வந்து திறந்து வச்சுருக்காரு. ஓகே, எஸ்டிஆருக்கு சவுக்கு சங்கருக்கு என்னன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. எப்படி அவருக்காக எஸ்டிஆர் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மீடியாவோட கான்டாக்ட் உள்ளவர்தா. அவர் மீடியாக்காரங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா, பேட்டி கேட்டாங்கன்னா உடனே பேட்டி கொடுப்பாரு, அந்த இடத்துக்கு போயிட்டு வருவார். இப்படி அவங்க அப்பாவும் டி ராஜேந்திரன் மீடியாக்கள் மேலே ஒரு நல்ல அபிமானம், ஒரு பாசம் உள்ளவர். அதை தொடர்ந்து தான் இவர் சவுக்கு சங்கருடைய அந்த அலுவலகத்தை போய் திறந்து வச்சிருப்பாரு. அதை ஒரு பெரிய விஷயமா பேசிக்கிறாங்க. இது மாதிரி பல விஷயங்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. எல்லா நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி.